வணக்கம். நான் டாக்டர் ஹேம்லதா. உங்க வீட்டு குழந்தைக்கு பேராசிட்டமால் சிரப் குடுத்தும் ஃபீவர் குறையலையா? கவலைப்படாதீங்க. டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணி பாருங்க. அப்படின்னா என்ன? சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டோவோ இல்ல ஹாட்டாவோ எடுத்துக்க வேண்டாம். ஒரு சாஃப்ட் கிளாத்தோ, டவலோ எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீல நனைச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டு அதில தண்ணி ட்ரிப் ஆகாம பார்த்துக்கோங்க. கைக்கடியில, நெத்தியில, இந்த இடத்துல, இந்த மாரி இடத்துல அந்த டவல போட்டுருங்க. ஏன்னா, அந்த இடத்துல தான் லார்ஜ் பிளட் வெசல்ஸ் இருக்குது. சீக்கிரம் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். 10 மினிட்ஸ்க்கு அந்த மாரி போட்டுக்கலாம். எவ்ரி 1 ஹவர் அந்த மாரி ரிப்பீட் பண்ணுங்க. நல்லா ஃபீவர் செட்டில் ஆயிடுச்சுனா அத நிறுத்திருங்க. அதே மாதிரி அந்த டவல போட்டு உடனே ட்ரை பண்ணிறாதீங்க. ஏன்னா, அது உடனே எவாப்பரேட் ஆச்சுன்னா, இன்னும் ஹீட் அதிகமாயிரும். ஸோ, அதனால கொஞ்ச நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுவா எவாப்பரேட் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. 2வது நீர்ச்சத்து. குழந்தைங்களுக்கு நல்லா ஃப்ளூயிடு, கோகனட் வாட்டரு, வார்ம் வாட்டர், ORS வாட்டரு, கிளியர் சூப்பு அந்த மாரி குடுத்து பாருங்க. ஆ எல்லாமே பண்ணியாச்சு. லைட் கிளாத் வந்து ரொம்ப திக்கா காட்டன், பிளாங்கெட் அந்த மாரி யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா லைட்டான காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீவர் வந்து 2 நாள் ஆச்சு குறையல. குழந்தை வந்து யூரின் வந்து 8 மணி நேரம் ஆகி போகவே இல்ல. 1 ஆர் 2க்கு மேலேயே தான் டெம்பரேச்சர் இருக்கு. 3 மாசத்துக்கு கை குழந்தையா இருக்கு. அந்த மாரிலாம் இருந்தது. வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க. இந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஃபீவர் இஸ் அ சிம்ப்டம். இட்ஸ் நாட் அ டிசீஸ். தேங்க் யூ.